Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து pathophysiology of hypertension. So இதுவரைக்கும் நம்ம ஹார்ட்டோட டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். anatomy and physiology of the heart, ECG எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும், 6 simple steps of interpreting ECG பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ கூட ஹைப்பர் டென்ஷன் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ ஹைப்பர் டென்ஷன் பற்றி நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும், நார்மலாக ஜெனரலாக ஒரு ஹைப்பர் டென்ஷன் பற்றி கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்னென்ன பேசிக்காக தேவைன்றதை பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து pathophysiology of hypertension பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு இது தெரிஞ்சதுன்னா நமக்கு நிறைய டிசீஸ் கண்டிஷன் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கார்டியாக் அவுட்புட்னால் என்னென்னு பார்த்துருவோம். Cardiac output is the amount of blood ejected from each ventricle in 1 minute. ஸோ நீங்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏட்ரியம் வந்து மேலே இருக்குது, வென்ட்ரிக்கல்ஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ இந்த சைட் டீஆக்சிஜனேட்டட், அதாவது இம்பியூர் blood without oxygen. ஸோ இந்த சைடு வந்து பியூர் blood with oxygen. ஸோ இங்கேருந்து இந்த இம்பியூர் blood எல்லாமே வந்து பியூரிஃபிகேஷனுக்காக நம்மளுடைய பல்மனரி ஆர்ட்ரிக்கு நம்மளோட லங்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே போல் இந்த வென்ட்ரிக்கல்லேருந்து வந்து நல்ல blood வந்து நம்மளோட பாடி அயோட்டா வழியாக எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் வந்து போகுது. ஸோ இந்த வென்ட்ரிக்கல்ஸ்லேருந்து வந்து எவ்வளோ blood வந்து வெளியே போகுதோ ஒரு நிமிஷத்தில் அதுதான் வந்து கார்டியாக் அவுட்புட். ஸோ the cardiac output is the amount of blood ejected from each ventricle in 1 minute. ஒவ்வொரு வென்ட்ரிக்கல்லேருந்து ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ blood வெளியே போகுதோ அதுதான் நம்மளுடைய கார்டியாக் அவுட்புட்டுன்னு சொல்கிறாங்க. So the amount of blood ejected by each contraction of each ventricle is called stroke volume. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு போகிறது வந்து கார்டியாக் அவுட்புட். இதுவே ஒவ்வொரு கண்ட்ராக்ஷனுக்கும் எவ்வளோ வருதோ அதுதான் வந்து ஸ்ட்ரோக் வால்யூம்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஈஸியாக நமக்கு கார்டியாக் அவுட்புட் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ blood வெளியே போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒவ்வொரு கண்ட்ராக்ஷனுக்கு எவ்வளோ போகுதோ அதாவது ஸ்ட்ரோக் வால்யூம் இன்ட்டு நம்மளோட ஹார்ட் ரேட். ஸோ மொத்தமாக ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ராக்ஷனுக்கு எவ்வளோ போகுதுன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து நம்மளோட ஹார்ட் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுடைய கார்டியாக் அவுட்புட் வந்து கிடச்சிரும். இது ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸசைஸ். இதை பார்ப்போம். In a healthy adult at rest, the stroke volume is approximately 70 ml. ஸோ ஸ்ட்ரோக் வால்யூம்னா பார்த்தோம் நம்மளோட ஒரு கண்ட்ராக்ஷனுக்கு 70 ml வந்து போகுதுன்னா இஃப் த ஹார்ட் ரேட் இஸ் 72 per minute. ஸோ ஹார்ட் ரேட் வந்து 72 இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம், ஃபார்முலா அப்ளை பண்ணி 70 × 72 அப்படின்னு பார்த்தோன்னா 5040 ml போகுது. ஸோ ஒரு லிட்டர் நமக்கு தெரியும் இட்ஸ் 1000 ml. அப்படின்னா இந்த 5000 இதை கன்வெர்ட் பண்ணோன்னா 5 liters ஆகுது. ஸோ கார்டியாக் அவுட்புட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ஆகுது, நமக்கு 5 liters per minute வந்து ஒரு நார்மல் ஒரு ரெஸ்டிங் அடல்ட்டாக இருக்கும்போது அட் ரெஸ்ட்டில் நமக்கு வந்து இவ்வளவு தேவைப்படுது ஒரு நிமிஷத்தில். So this can greatly increase up to the demands of an exercise to around 25 liters per minute. Sometimes exercise பண்ணும்போது அந்த டிமாண்ட் வந்து ஜாஸ்தி, நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணும்போது டிமாண்ட் இருக்கும்போது நமக்கு வந்து கார்டியாக் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸசைஸில் 25, ஆத்லெட்ஸ்க்கு ஏதாவது நிறைய ஆத்லெட்ஸ் இருப்பாங்க, ஸ்விம்மிங் பண்ணுவாங்க, இல்லை நமக்கு ரேஸில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆத்லெட்ஸ்க்கு எல்லாமே வந்து மோஸ்ட்லி 35 liters per minute வந்து தேவைப்படும். திஸ் இன்க்ரீஸ் ஆஃப் கார்டியாக் அவுட்புட் டியூரிங் த எக்ஸசைஸ் இஸ் கால் கார்டியாக் ரிசர்வ். ஸோ நம்ம எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணும்போது நிறைய கார்டியாக் அவுட்புட் தேவைப்படுறது வந்து நம்ம கார்டியாக் ரிசர்வ்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது கூட இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ சிஸ்டமிக் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ். நார்மலாக நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்னாலே ஒரு எதிர்ப்பு, ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நார்மலாக இருக்கிற இடத்துல ஒரு எதிர்ப்பு இருந்ததுன்னா அதுதான் ரெசிஸ்டன்ஸ்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸை வந்து சிஸ்டமிக் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா it is the amount of resistance which is in the blood flow and it is difficult for the blood to flow with resistance. ஸோ blood நார்மலாக இங்கே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நார்மலாக ஒரு ஆர்ட்ரி இருக்குது. ஸோ நார்மலாக இந்த சைஸ் இதுதான் அதோட சைஸ். ஓகேயா, இதை டைசெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதே ஒரு வேசோ டைலேஷன்னா வந்து அந்த இது வந்து அந்த வெசல் உள்ளே இருக்கிறது வந்து நல்லா விரிஞ்சிரும், லூஸ் ஆயிரும். அப்படின்னா அந்த டைலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனாக சுருங்கிடும். ஸோ அந்த இடத்துல நம்மளோட பிளட் ஃப்ளோ இதுதான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எதுனாலன்றதை நம்ம பார்ப்போம். So the total peripheral resistance is used in the calculation of the blood pressure, blood flow and cardiac functions. இந்த peripheral resistance வந்து நம்மளோட blood pressure கண்டுபிடிக்கிறதுக்காக, blood flow எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக, cardiac functionsக்காக நமக்கு வந்து இது யூசுவலாக வந்து பார்ப்பாங்க.
இந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மசில், இது வந்து பிளட் ஃப்ளோ ஆகுது. இதுவே பிளேக், இந்த ஃபேட் டெப்போசிஷன் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த குழாயிலெல்லாம் நம்மளோட ரத்த குழாயில் எல்லாமே வந்து இந்த ஃபேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படியும். ஸோ இந்த பிளட் வந்து போகிறது வந்து அளவு வந்து கம்மியாகுது. எந்த இடத்துல ஃபேட் வந்து நிறையா இருக்கும் அந்த இடத்துல கம்மியாக போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ இஸ் கம்ப்ளீட்லி பிளாக். நிறைய பேருக்கு பிளாக்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகும்போது அந்த பிளட்டே அங்கே ஃப்ளோ ஆக முடியாது. ஸோ இந்த மாதிரி கேசஸ் தான் வந்து நமக்கு வந்து இந்த பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேயா? ஸோ ஏட்ரியோலர் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், நம்ம இங்கே பார்த்தோம்ல வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், இந்த மாதிரி சமயத்தில் வந்து பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். இல்லாட்டி இன்க்ரீஸ் சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி, அப்படின்னா இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் எஃபினெஃப்ரின் அண்ட் நான் எஃபினெஃப்ரின். ஸோ இதெல்லாமே நம்மளோட பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு வகையான ஒரு ஹார்மோன். ஸோ இது வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து இந்த பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, எப்பினெஃப்ரின் வந்து இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு அனிமல் உங்களுக்கு சேஸ் பண்ணுது, ஈஸியாக ஞாபகிக்கிறது இதுதான் நமக்கு, ஏதாவது ஒரு நாய் ஒன்று துரத்துதுன்னு நினச்சிக்கோங்க, அந்த டைமில் இந்த எப்பினெஃப்ரின் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேஸில் இந்த பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் நான் எஃபினெஃப்ரின் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த பிளட் ப்ரெஷர் லெவல் இன்க்ரீஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நமக்கு பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியே நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிறது தான் இந்த நான் எஃபினெஃப்ரின். ஓகேயா? ஸோ எஃபினெஃப்ரின் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அட்ரினலின். நீங்கள் இந்த வார்த்தையை நிறைய கேட்டிருப்பீங்க, அட்ரினலின் சொல்லிட்டு. ஸோ இது வந்து எப்பினெஃப்ரினோட ஏதாவது நம்மளை துரத்தும் போது அந்த மாதிரி ஏதாவது இருக்க டைமில் நமக்கு இது இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நான் எஃபினெஃப்ரின் இஸ் கால்ட் அஸ் நார் அட்ரினாலின். ஓகேயா? தீஸ் ஹார்மோன்ஸ் ஆர் ரிலீஸ் பை த அட்ரினல் மெடுலா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிட்னிஸ்க்கு மேலே இருக்கிறதுல அட்ரினல் மெடுலா. ஸோ இதில் இருந்து தான் இதில் டைசெக்ட் பண்ணி இதுக்குள்ளே இருந்து தான் நமக்கு வந்து இந்த எப்பினெஃப்ரின், இந்த நார் எப்பினெஃப்ரின் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ எப்பினெஃப்ரின் இஸ் ரிலீஸ்ட் இஸ் ஒன்லி டியூரிங் த ஸ்ட்ரெஸ். எல்லா டைமும் ப்ரொடியூஸ் ஆகாது, ஒன்லி டியூரிங் த ஸ்ட்ரெஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். நான் எப்பினெஃப்ரின் இஸ் ரிலீஸ்ட் இன் டு த பிளட் சர்க்குலேஷன் கண்டினியூஸ்லி அட் லோ லெவல்ஸ். நம்மளோட பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக லோ லெவல்ஸில் அந்த டைமில் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இதோட ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். போத் எப்பினெஃப்ரின் அண்ட் நார் எப்பினெஃப்ரின் கேன் அஃபெக்ட் த ஹார்ட் ரேட், தி சுகர் லெவல்ஸ் அண்ட் த பிளட் வெசல்ஸ். இது எல்லாமே நம்மளுடைய ஹார்ட்டுக்கு, பிளட் வெசல்ஸ்க்கு, சுகர் லெவல்ஸ் எல்லாமே இது வந்து ஒன்று ரிலேட்டட் ஆகியிருக்கு. ஸோ நான் எஃபினெஃப்ரின் கேன் மேக் யோர் பிளட் வெசல்ஸ் பிகமிங் நேரோயோ விச் இன்க்ரீசஸ் த பிளட் ப்ரெஷர். எதனால இது ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால என்ன பண்ணுது, போயிட்டு நம்மளுடைய பிளட் வெசல்ஸை வந்து சுருங்க வைக்குது. அதனால நம்ம பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ பிளட் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட கார்டியாக் அவுட்புட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, நம்மளோட வென்ட்ரிக்கல்ஸ்லேருந்து ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வருதோ அதில் இன்டூ பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ். இந்த பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃப்ளோயிங் சார்ட் ஷோஸ் த எப்பினெஃப்ரின் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹைப்போதலாமஸ் இருக்குது, நம்மளோட பிரெயினில் ஹைப்போதலாமஸ் இருக்குல்ல. ஸோ அங்கே வந்து ஸ்டிமுலேட் ஆகும்போது நம்மளோட சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் மூலமாக நேராக போயிட்டு இந்த அட்ரினல் மெடுலாவில் போயிட்டு நம்மளோட எப்பினெஃப்ரின் அண்ட் நான் எப்பினெஃப்ரின் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒரு ஐடியா கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம பார்க்கலாம், மெயின் டாபிக் உள்ள போகலாம். பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் ஹைப்பர்டென்ஷன். இதில் வந்து 2 மெக்கானிசம் இருக்குது. ஒன்று வந்து ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம். அது எப்படின்னு பார்க்குறோம். Because of the plaque formation and vasoconstriction, there will be decrease in blood flow and decrease in blood pressure. Okay, so normally plaque formation நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஃபேட் வந்து டெபாசிட் அந்த குழாயிலெல்லாம் டெபாசிட் ஆகிருக்கும் போது நம்மளுடைய blood flow வந்து கம்மியாகுது. அதே மாதிரி நம்மளோட பிபியும் வந்து கம்மியாகுது. இது என்ன பண்ணால், it will cause the liver to produce a protein called angiotensinogen. லிவரில் போயிட்டு ஒரு ப்ரோட்டீன், ஒரு வகையான ப்ரோட்டீனை வந்து ஆன்ஜியோடென்சினோஜனை ரிலீஸ் பண்ண வைக்கிறது. இட் காசஸ் த கிட்னிஸ் டு ப்ரொடியூஸ் ரெனின் விச் பிரேக்ஸ் தி ஆன்ஜியோடென்சினோஜன். இந்த ப்ரோட்டீன், யூஸ்வலாக ப்ரோட்டீன் வந்து எக்ஸ்க்ரீஷன் அண்ட் எல்லாமே வந்து கிட்னிஸில் தான் நடக்கும். ஸோ இந்த அதிகப்படியான ப்ரொடக்ஷன் ஆஃப் த ப்ரோட்டீன் என்ன பண்ணணும்னா, நம்ம சாப்பிட்றது தவிர நமக்கு வந்து லிவரில் ப்ரொடியூஸ் இந்த அதிகப்படியான ப்ரோட்டீன் வந்து ரெனின் ஒரு விஷயத்தை நம்மளோட கிட்னிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை பிரேக் பண்ண சொல்லுது. ஸோ இது என்ன ஆகும், ஆன்ஜியோடென்சினோஜன் வந்து ஆன்ஜியோடென்சினோஜன் 1 வந்து கன்வெர்ட் ஆகுது நம்மளோட கிட்னிஸில். With the help of angiotensinogen converting enzyme from the lungs, it is again converted into angiotensinogen 2. ஓகேயா? ஸோ நம்ம ஆன்ஜியோடென்சினோஜன் 1 வந்து ஆன்ஜியோடென்சினோஜன் 2 எப்படி மாறுதுன்னா, நம்மளுடைய லங்ஸில் வந்து ஆன்ஜியோடென்சினோஜன் கன்வெர்ட்டிங் என்சைம்ஸ் மூலயமா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது என்ன ஆகும், நம்மளுடைய இட் காசஸ் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். இது வந்து இன்க்ரீசஸ் த பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்க்ரீசஸ் த பிளட் ப்ரெஷர்.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிளட் ப்ரெஷர் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ்னால் பார்த்தோம், நம்மளோட எதிர்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது பிளட் நமக்கு வந்து பிபி வந்து அதிகமாகுது. அங்கே வந்து பிளட் வந்து ப்ரெஷர் அதிகப்படியான ப்ரெஷர் கொடுத்து நம்மளோட பிபியை வந்து ரைஸ் பண்ணிடும். ஸோ இதனால தான் வந்து நமக்கு பிளட்டோட ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பிளேக் ஃபார்மேஷன் வந்து ஆஞ்சியோடென்சினோஜன் லிவரில் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது கிட்னிஸை வந்து பிரேக் ரெனின் ஒரு விஷயத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஆஞ்சியோடென்சினோஜன் 1 வந்து ஆஞ்சியோடென்சினோஜன் 1 மாற்றுது. ஸோ லங்ஸில் ப்ரொடியூஸ் இந்த ஏசிஎம் என்சைம் நல்லது ஆஞ்சியோடென்சினோஜன் 2 மாறுது. இதனால வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், இன்க்ரீஸ் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ்ட் பிளட் ப்ரெஷர். ஸோ இது நீங்கள் இந்த ஃப்ளோ சார்ட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நான் வீடியோக்கு அப்புறம் திருப்பி இதை ஒரு வாட்டி நீங்கள் என்னோடய ப்ளாகில் வந்து நான் வெறும் இந்த ஸ்லைட்ஸ் இந்த கண்டென்ட்டை வந்து நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது இன்னொரு மெக்கானிசம் இருக்குது, பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் ஹைப்பர்டென்ஷன் ஆல்டோஸ்டீரோன் மெக்கானிசம் ஒன்று இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு வந்து பிளேக் ஃபார்மேஷனால் நம்மளோட பிபி கம்மியாயிரும், பிளட் ஃப்ளோ வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ இதனால நம்ம பாடி வந்து அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ இது வந்து தான் இந்த ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்தாலும் அந்த மெக்கானிசம் நடந்துட்டு இருக்கும்போது இட் ரிலீசஸ் ஆல்டோஸ்டீரோன் ஃப்ரம் அட்ரினல் கார்டெக்ஸ். நம்ம பார்த்தோம்ல கிட்னிக்கு மேலே ஒரு அட்ரினல் கிளாண்ட் இருக்குல்ல, அங்கே இருக்கிற அந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து ஆல்டோஸ்டீரோன்ற ஒரு என்சைமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இட் ஆல்சோ ரிலீசஸ் வாசோப்ரெசன் ஆன்டிடயூரெட்டிக் ஹார்மோன் ஃப்ரம் த பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ இது வந்து ஆன்டிடயூரெட்டிக் ஹார்மோன். ஸோ இதனால் டயூரெட்டிக் ஹார்மோனாக நிறைய யூரின் போவாங்க. ஸோ இதில் ஆன்டிடயூரெட்டிக் ஹார்மோனாக நமக்கு யூரின் ப்ரொடக்ஷனே வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ பாடி வந்து நம்மளோட பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து யூரின் போக விடாமல் தடுக்கும் அது. ஸோ இதனால் என்ன ஆகுனா, இட் காசஸ் த கிட்னிஸ் டு ரீட்டைன் சோடியம் அண்ட் எக்ஸ்க்ரீட். ஸோ வாட்டர் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்மளுடைய சோடியம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சோடியம் ஜாஸ்தி ஆகிரும், பட் பொட்டாசியம் மட்டும் எக்ஸ்க்ரீட் ஆகிரும். ஸோ இதான் என்ன ஆகும், நம்மளோட தண்ணி வந்து பாடியிலே ரீட்டைன் ஆகிறதுனால தண்ணியில் உப்பும் வந்து எப்போவுமே உப்பு இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த சால்ட் அண்ட் வாட்டர் நம்ம பாடியில் கிட்னிஸில் எப்போ வந்து சால்ட் ப்ரொடக்ஷன் வாட்டர் வந்து ரீட்டைன் ஆகுது, அப்போ சால்ட்டும் அதில் வந்து ரீட்டைன் ஆகணும். ஸோ அதனால் அவங்களுக்கு காலெல்லாம் வீங்கி பயங்கரமாக பாடியிலெல்லாம் வீக்காக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும், பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், அதே நல்ல கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து இன்னொரு மெக்கானிசம். அட் த சேம் டைம் ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம் நடந்துட்டு இருக்கும்போது அட்ரினல் கிளாண்ட் வந்து நம்மளுடைய ஆல்டோஸ்டீரோன் ஒரு இதை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த வாசோப்ரெசன் ஆன்டிடயூரெட்டிக் ஹார்மோன் யூரின் போக விடாமல் அது வந்து நம்ம பிளட் ப்ரெஷர் எப்படியா ஏதாவது பாடி வந்து பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணி அது வந்து சோடியம் என்னன்னா சோடியம், கேனா பொட்டாசியம். ஸோ சோடியம் வந்து ரீட்டைன் பண்ணும். சோடியம் வந்து எப்படின்னா வாட்டர் அப்படியே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வாட்டரும் வந்து அதே மாதிரி வாட்டர் ஃபாலோஸ் த சால்ட். அதனால நம்ம பாடியில் வந்து நிறைய தண்ணி ரீட்டைன் ஆகுறதுனால நம்மளோட பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நமக்கு வந்து டயூரெட்டிக்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா டயூரெட்டிக்ஸ் கொடுத்து லூப் டயூரெட்டிக்ஸ் கொடுத்து அந்த வாட்டர் எல்லாத்தையும் வெளியே எடுப்பாங்க. ஸோ இது வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் பண்ணுற ஒரு வேலை. ஸோ இப்போ ரெனின் ஆஞ்சியோடென்சின் இது வந்து ரெண்டையும் காமனாக போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ பாடி என்ன ஆகும்னு திங்க் பண்ணும், நமக்கு வந்து எப்படியாவது பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி ரெனின் வந்து கிட்னி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ லிவர் வந்து என்ன பண்ணும், ஆஞ்சியோடென்சினோஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்மளுடைய கிட்னிஸ் வந்து ஒரு ரெனின் ஒரு இதை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆஞ்சியோடென்சினோஜனை வந்து ஆஞ்சியோடென்சினோஜன் 1 வந்து மாற்றும். ஸோ திருப்பி அதை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு லங்ஸில் வந்து ஆஞ்சியோடென்சினோஜன் கன்வெர்ட்டிங் என்சைம் மூலியமாக 1 வந்து 2 வந்து மாறும். ஸோ இதனால நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகலாம். அது மாத்திரம் இல்லாமல் இது நடந்துட்டு இருக்கும்போது ஆல்டோஸ்டீரோன் வந்து நம்மளுடைய வாசோப்ரெசன் ஒரு ஆன்டிடயூரெட்டிக் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளோட சோடியம் எல்லாத்தையும் தங்க வச்சு வாட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதனால கூட நமக்கு பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பொட்டாசியம் மட்டும் எக்ஸ்க்ரீட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் த ஹைப்பர்டென்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கப்புறம் வீடியோஸில் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.